பிக் பாஸ் ஒருத்தட்டியாக பேசிட்டு இருக்கும்போது எஃப்ஜேவை எழுப்பி விட்டு சொல்கிறாரு. எஃப்ஜே கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்பயாச்சும் கற்றுனா பரவாயில்ல, எப்பயுமே கற்றுனா அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். எதுக்கு கத்துறோம், எப்போ கத்துறோங்கிறத பார்த்து கற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. எஃப்ஜேயும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வியானா கிட்ட அவரோட அந்த ஆக்டிங் பார்த்து தானே நீங்கள் மயங்குனீங்க, ஸோ அதை பற்றி ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வியானாக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா திவ்யாவையும் அமிர்த்தையும் எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் இந்த கூட்டத்தில் கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு சட்டிலாக ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ரொம்ப கிளியராக அவங்களுக்கு 2 பேருக்கும் தெரியுது. பட் அமித் விஷயத்தில் வந்து பிக் பாஸே ரொம்ப சின்ன ரோல் கொடுத்துருக்காரு. அது அவரோட தப்பு கிடையாது. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலாட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு கொடுத்த ரோலில் அவர் எவ்வளோ பண்ண முடியுது, இதில் குக்கிங் வேறு பண்ணணும். ஸோ அதே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து திவ்யா கிட்ட சொல்கிறாரு, கப்பு கொடுத்தா நீங்கள் தானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னோடனே திவ்யாவுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படி சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி நம்மளாக இருந்தாலும் ஒரு குரூப்பில் அந்த பிக் பாஸ் வந்து நம்மக்கிட்ட இப்படி ஒரு விஷயம் சொன்னால் நமக்கு ஹாப்பியாக தான் ஆகும். அது மாதிரி திவ்யா வந்து ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இது நான் லாஸ்ட் சீசன்லேயும் பார்த்துருக்கேன். பிக் பாஸ் வந்து எப்போவுமே வந்து சௌந்தர்யா கிட்ட இந்த மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி தான் இந்த வாட்டி திவ்யாவுக்கு சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஷாக் ஆகிருக்கும். திவ்யாவுக்கும் இது ஒரு நல்ல வார்னிங் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும், அவங்க அந்த கூட்டத்தில் லாஸ்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க. வைல்ட் கார்ட்ஸாக வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் எதுவும் தெரியல. ஸோ இந்த வார்னிங் வந்து அவங்களுக்கு நல்லதாக நான் நினைக்கிறேன். எப்போயுமே வந்து பிக் பாஸ் வந்து திவ்யா கிட்ட கொஞ்சம் தான் பேசுகிறாரு. நான் அதை நிறைய இடத்துல அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.